பிக் பாஸ் தமிழ் நேற்று நைட் லைவ் ஸ்ட்ரீமில் கனியன் ரம்யா அவங்க 2 பேருமே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை நைட்டு திவ்யா சின்னோண்டு கேட்ட டீ காண்டி விஜய் சேதுபதி சாட்டர்டே எபிசோட்ல வச்சு செஞ்சிருப்பாரு. அன்னைக்கே திவ்யா சொல்லியிருப்பாங்க, கனி ரம்யாலாம் நைட் எத்தனையோ தடவை டீ குடிச்சிருப்பாங்க, நானே யாருக்கும் தெரியாமலாம் போட்டு தந்திருக்கேன், அப்பெல்லாம் நீங்களாம் கேட்க மாட்டீங்களா, நான் சின்னோண்டு கேட்டது டீக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லா பேருமே தரமாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. பட் அப்ப திவ்யா சொன்னதை யாருமே நம்பல அண்ட் சீரியஸாகவும் எடுத்துக்கல. பட் நேற்று நைட் ஸ்ட்ரீமில் எல்லா பேருமே தூங்கினதுக்கு அப்புறம் கனியன் ரம்யா அவங்க 2 பேருமே தனியா அவங்களுக்கு மட்டும் டீயை போடுறாங்க. டீயை போட்டது மட்டும் இல்லாம வீக்ல சுகரும் காலி. இதுக்கும் திவ்யா செம டென்ஷன் ஆயிருந்தாங்க. நான் வந்து மில்க் கேட்டதுக்கு மில்க் தீந்து பேரும் பத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப சுகர் தீந்து போச்சு, கேப்டன் விஜய் அது வந்து நல்லா பார்த்தாரா, கிச்சன் டீம் நானே ஏன்ட்டு கேட்காம வியானா வந்து கேசரி செஞ்சாங்க. இப்ப அந்த கேசரி செஞ்சனால சுகர் வந்து காலி ஆயிடுச்சு. அப்ப நாளைக்கு எல்லா பேருமே சுகருக்கு என்ன பண்ணுவாங்கன்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. சோ திவ்யா சொன்ன மாதிரி வீக்ல சுகரே இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா கனியன் ரம்யா அவங்க 2 பேருமே டீ போடுறப்ப மட்டும் சுகர் வந்துருச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா அவங்களுக்கு தனியா ஒரு சுகரை ஒளிச்சு வச்சிருக்காங்க. சோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உண்மையிலேயே ஃபுட்டை திருடி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, இதெல்லாம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கனி அண்ட் அவங்களோட குரூப் தான்.